வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது BB8 லாஸ்ட் வீக் உடைய எபிசோட்ஸுடைய ரிவ்யூ மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணுன்னா, இந்த பிக் பாஸே வந்து விஜய் டிவி தானேங்க. பேசாமல் 20 கண்டஸ்டன்ஸையும் அவங்க வந்து பேசாமல் விஜய் டிவி செலிப்ரிட்டி ஃபேம் அவங்களே 20 மெம்பர்ஸும் அவங்களே போட்டுட்டு அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இல்லை யார் டைட்டில் வின்னர்னு பண்ணிட்டா மக்கள் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லா கேட்டகரியிலேருந்து போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ன நடந்தாலும் சரி அந்த டாப் 5ல் வந்து அந்த விஜய் டிவி அவங்க செலிப்ரிட்டி அவங்க மட்டும் வரணுன்றதுக்காக அதுக்காகவே என்னென்னவோ செய்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள் டாப்பில் யார் யார் இருக்காங்கன்னு. முத்து தான் கொஞ்சம் எப்படியோ தவறி அவருடைய பேச்சு திறமையில் கொஞ்சம் வந்துட்டுருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா விஷால், ஜாக்குலின், அதுக்கப்புறம் வந்து தீபக், அதுக்கப்புறம் வந்து அருண் பிரசாத். ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இவங்களை கடைசியில் டாப் 5 வரைக்கும் கொண்டு வரணும். அதுக்கோசரம் இவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஸோ எனக்கு இப்போல்லாம் வர வர பிக் பாஸே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அருண் பிரசாத். ஸோ அருண் பிரசாத்துக்கு பர்த்டே, ஓகே, ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாங்க, ஃபைன். கேக் காமிச்சாங்க, கட் பண்ணாங்க, அதெல்லாம் காமிச்சாங்க, ஓகே. அது எதுக்குங்க நேற்று எபிசோடில் இன்னும் அது அப்படின்னா LKG UKG அங்கே படிக்கிறாரு, கையில் 5 ஸ்டார் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே போய் கொடுத்துட்டு வந்து அதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. என் காலேஜ்லேயே நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லைங்க பர்த்டேக்கு. அது அப்படி ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வந்து அதில் ஒரு 10 நிமிஷம் போச்சு. ஒரு கால் எபிசோடு கண்டென்ட் இல்லைன்னு அந்த டைம் ஓட்டுறதுக்கு அப்படி கொடுக்க சொன்னாங்களா, இல்லை அவர் விஜய் டிவியுடைய செலிப்ரிட்டின்றதுனால அவருக்கு அந்த மாதிரி ஸ்பெஷலாக ராணுவ கூட தான் செலிப்ரேட் பண்ணாங்க, அப்படி ஒன்றும் பண்ணலையே. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நான் நினைக்கிறேன் அருணுக்கு கொஞ்சம் கொம்பு முளைஞ்சிச்சு. ரொம்ப பண்ணார் இந்த வீக்கு. ஆனால் அவரை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிற வரைக்கும் யாரையும் விடல. கண்டஸ்டன்ஸ் யாரும் சுற்றி விடலைங்க. இவர் சொல்கிற கருத்தை தான் அவங்க சொல்லணுன்றதுக்காக அவர் விஜேஎஸ் தான் அவரை சுற்றி விட்டாங்களே தவிர கண்டஸ்டன்ஸ் யாருமே சுற்றி விடலை. ஆனந்தி நல்லா சொன்னாங்க அவங்க கருத்தை. அதே மாதிரி இவரும் முத்துவும் கரெக்டாக சொன்னார். மஞ்சரி மேலே தவறு இல்லை, இது அருண் பிரசாத் அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணக்கூடாது. ஏன் அந்த மஞ்சரியே சொன்னாங்க, அருண் பிரசாத் தானே இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ரியாவை எப்படி சொன்னார். அப்போ அது அவருக்கு ட்ரிகர் ஆச்சுல்ல. அப்படி இருக்கும்போது அவர் பண்ணதும் அதே மாதிரி அவர் மட்டும் பண்ணல, நீ தான் பண்ண, அப்போ அது பண்ணால் தப்புன்னா இது பண்ணலையா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் டேலி பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி தான் அப்படி சொன்னாரோ தெரியல. எனக்கு பயமாக இருக்குது இப்போ அவர் ப்ரொஃபஷனை நினச்சா. அந்த மிட் நைட்டு பிரியாணி சாப்பிட்டவங்கெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு கூசிச்சு, எனக்கு அப்படியே வலிச்சிச்சு, நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாருங்களே. அதை இன்றைக்கி நான் ப்ரோமோவில் பார்க்குறேன். விஜய் சேதுபதி அவர் வந்து அவங்க மிட் நைட் பிரியாணி பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஏன் நேற்று அவர் சொல்லலை? நேற்று இன்னோவோ அவர் வந்து ராமர் மாதிரி காமிச்சிட்டு இன்றைக்கி என்னது கம்சன் மாதிரி அவருக்கு ப்ரோமோவில் வந்துட்டுருக்கு. அதை நேற்றே தானே சொல்லியிருக்கணும். அப்போ தானே அது கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நேற்று அவனை நல்லவன்ற மாதிரி காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து அது என்ன ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக. நேற்று எவ்வளோ 2 தடவை சொன்னாருங்க அவர். ப்ரொஃபஷன் மேலே ப்ராமிஸ், ப்ரொஃபஷன் மேலே ஐ ஸ்வேர்னு சொல்லிட்டு மிட் நைட் பிரியாணி யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டு அதுக்கு என்ன ப்ரொஃபஷன் ப்ராமிஸு அந்த ப்ராமிஸு. ஸோ இதில் எல்லோரும் ஒரு மாதிரி குரூப்பாக இருந்துட்டு ரொம்ப குரூப்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அருண் வந்து இந்த வீக்கு பண்ணது எதுவுமே இல்லை. அதே மாதிரி முத்துவை ட்ரிகர் பண்ண பாருங்க, பிளான்னு அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இரிட்டேட்டாக இருந்துச்சு. அது எப்படி முத்து அவ்வளோ பொறுமையாக இருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஏன் பேசலை? ஒரு கால் இன்றைக்கி பேசுவாரா? அதெல்லாம் நேற்று அவர் பண்ணும்போது இதெல்லாம் பேசிட்டு, இல்லை அருண் பிரசாத் நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது, எல்லாருக்கும் ட்ரிகர் ஆகுது, நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. நேற்று நல்லா அவனுக்கு மேலே தப்பே இல்லை மாதிரி பேசி அவரை உட்கார வச்சுட்டு இன்றைக்கி என்ன எல்லோரும் கும்பலில் கோவிந்த மாதிரி எல்லோரும் நிற்க வச்சு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றவங்க நேற்று அந்த மாதிரி சொன்னீங்களே இந்த மாதிரி சொன்னீங்களே, இதை நேற்றே பேசியிருக்க வேண்டியது தானாங்க அருண் பிரசாத். அப்படி அடுத்தது சாஞ்சனாவை எதுக்கு வச்சுட்ருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயா அவருடைய கமல்ஹாசன் அவர் சப்போர்ட்டில் மாயா பல வாரம் வந்த மாதிரி இந்த சாஞ்சனாவும் நினைக்கிறேன். சாஞ்சனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட டோஸ் வாங்க தான் செய்யுது. ஆனால் ஒரு வாரமும் கூட ஒழுங்காக இல்லை. என்னை பொறுத்தவரை ரஞ்சித் அவர்கள், தீபக் அவர்கள் அவங்கெல்லாம் தப்பு பண்ணால் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா அவங்க வயசில் பெரியவங்க. பார்க்குறவங்க நம்ம அந்த வயசில் இருந்தாலும் அவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்னு ஜட்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், ரைட்டுங்களா? பட் அந்த சாஞ்சனான்றது சின்ன பொண்ணு, ஷீ இஸ் ரெப்ரசன்டிங் த யூத். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் காட்டுறத குழந்தைங்க உட்காந்து பார்த்துட்ருக்காங்கன்னா அப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை. சும்மா வான் பண்ணி ஒவ்வொரு தடவையும் உட்கார வச்சா ஏன் அந்த வயசில் குழந்தை இருக்கிற பேரண்ட்ஸே ஒரு கால் இப்படி தான் எல்லா பசங்களும் இருக்குது பொழுது, இப்படி இருந்தால் தப்பு இல்லை பொழுதுன்னு நினைக்க தோணும். ஸோ அதனால் அந்த பொண்ணு பண்ணது ஒன்று அந்த 2 தடவை எழுந்து போனால் பாருங்கள்,
தீப் கேப்டன் இருக்கும்போது அந்த பேசும்போது அதை தான் அவர் சுட்டி காட்டினாரே தவிர அது ஒவ்வொரு வாரமும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி வந்து சிவகுமார் தான் வெளில போயிருக்காரு. அது ஏன்னு தெரியல. டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க, அதுவும் பண்ணல. ஏன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணால் சாஞ்சனா தான் கடைசியாக இருக்கா, அவளும் சேர்ந்து போயிடுவா செகண்ட் லாஸ்ட் அப்படின்னா கூட. ஸோ அதனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் வைப்பாங்க. ஏன்னா சாஞ்சனா வந்து கேப்டன் ஆகிடுவா. ஏன்னா அது அக்ரிமெண்ட் போட்டாச்சு யார்கிட்ட, ஜெஃப்ரி கிட்ட. இந்த மாதிரி நான் கேப்டன் ஆகிறேன், அவர்கிட்ட தான் ஏற்கனவே அந்த பொம்மை டாஸ்கில் வின் பண்ணதில் அவரை நாமினேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அது எதுக்கு அவருக்கு 2 பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் சாஞ்சனா இது ஒரு கேம் ஆங்க, மக்கள் நம்ம எதுக்கு ஓட்டு போடணும், இவங்களே உள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா சாஞ்சனா நெக்ஸ்ட் வீக்கு கேப்டன்றதுனால அவரை நாமினேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கு அவள் வந்துருப்பாள். ஸோ 2 வீக்ஸ்க்கு அவளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் 2 வீக்ஸ் கேரண்டி சாஞ்சனா. ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணை பார்த்த எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சுன்னு பார்த்தா, நான் பார்த்த ரிவ்யூவில் கமெண்ட்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடு, மதிக்கிறது இல்லை, அது இஷ்டத்துக்கு இருக்குது, ரொம்ப பேசுது, எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு. அந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது நம்ம கருத்து சொல்லும். பிக் பாஸ் வந்து நல்லது தான் கற்றுக் கொடுக்கும், ஒரு மாடலாக இருங்க, உலகமே பார்க்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த பொண்ணை இன்னும் வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது தீபக். எல்லாரும் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே தவிர எல்லாருக்கும் தீபக் மேலே ஒரு பயம். எப்படின்னா சல்லு புல்லுன்னு விழுவார், இல்லை கத்துவார், இல்லை சண்டை போடுவார். அவர்கிட்ட பேசி நம்மளுடைய இந்த வீக்கில் நமக்கு ஏதாவது ஆப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாரும் அவர் சொல்கிறதுக்கெலாம் அது என்னங்க செருப்பு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அதெல்லாம் கிடையாதுங்க. மிலிட்ரியில் தாங்க அப்படி. மிலிட்ரியில் கூட எப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நான் காலேஜில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே பசங்க எழுதி பாக்ஸில் போட்டுருவான், கரெக்டுங்களா? ஸோ நம்ம வளர்ந்துட்டோம்ல, அதுக்கான ஒரு டீசென்சியும் கோவத்தை அடக்கிறது, பேச்சு அடக்கிறது, நாவு அடக்கிறது, சாப்பிட்றது, எல்லோரும் விட்டுட்டு சாப்பிட்றது, அதை அடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல. அவர் இருக்கும்போது எல்லாமே நடந்துச்சு, நான் சொன்னது எல்லாமே. ஆனால் செருப்பை கடிக்கி வைங்க, அப்புறமா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, அப்புறமா இப்படி செய்யுங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதில் வேறு கேப்டன்சி நல்லா இருந்துச்சுன்னு விஜய் சேதுபதி அவர் அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி விஷயத்தில் அவர் பண்ணது பெரிய தப்புங்க. சொல்லப்போனால் நான் தான் 1 ரோஸ் இல்லை, அங்கே இருந்த மொத்த ரோஸுமே கட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து கேப்டன், அதுக்கப்புறம் தான் தீபக். அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க டக்குன்னு நீங்கள் கேப்டனாக இதை அட்ரஸ் பண்ணணுன்னு தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னோன்னே அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தீபக்கா சொல்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் நான் திருப்பி கேப்டனாக வரேன். அவர் என்ன அண்ணியை நான் மாற்றி வர்றதுக்கு? அவர் கேப்டன் தான். அவர் தீபக்கா மாறி இருக்கவே கூடாது. அவர் கேப்டனாக தான் பேசியிருக்கணும். அதுவும் அவர் பயாஸ்டாக ஒன் சைடே தான் சொன்னார். அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுங்க. அதை பண்ணதால தான் எல்லா மஞ்சரியோடு இரிட்டேட் ஆகிட்டு அந்த பெரிய பிரச்சனை ஆனது காரணமே அந்த பாடி லாங்குவேஜ் தான். ஸோ அதனால் தீபக் கூட கேப்டன்ஷிப் அப்படி பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணிடல. அவர் வந்து அவர்கிட்ட எல்லாரும் பயந்துக்கிட்டு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு பாசிட்டிவாக சொன்னார். அதுவும் அவர் நல்லா பண்ணாருன்னு சொன்னதில் யார்? சத்யா, சிவகுமார், அப்புறமா யார் எல்லாருமே என்ன அதை சொல்கிறது, டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஆனந்தி ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்கும், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நேற்று அவங்க வந்து எழுந்து சொல்லும் போது இவங்க கேப்டன் பண்ணது தப்பு, அவருடைய கேப்டன்ஷிப் சரியில்லைன்ற மாதிரி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. முத்துவும் அப்படி தான் ஹாஸ்டல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பித்தார். பட் அவங்க விஜய் சேதுபதி அவருடைய பேசுகிற தோரணையை எடுத்துகிட்டு போன ஃப்ளோவை பார்த்தோன்னே ஓகே, இவங்க வந்து பாசிட்டிவாக சொன்னால் தான் ஓகே பண்ணுவாங்க, நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது போலன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படியே ட்ராக்கை மாற்றி வேறு மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன ட்ராக்கை மாற்றிட்டு பேசிட்டீங்களேன்னு கேட்டார். அதே மாதிரி தான் ஆனந்தி அவங்க ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க விடல, இவர் சொன்னது தான் கரெக்டுன்னு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவர் யாரையும் பேச்சை விடல. ஸோ நேற்று போன எபிசோட் படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொம்மை டாஸ்கில் இவன் ராணவும் இவனும் யாரது ராயனும் 2 பேர் சண்டை போட்டாங்க. ரயானா அவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க. ஓகே, ஸோ இவர் அவங்கள அடித்தாங்க, அவங்க இவங்கள அடித்தாங்க, எல்லாமே நடந்துச்சுங்க. அந்த டாஸ்க்கே எதுக்கு வைக்கிறாங்க? எல்லாரும் அடிச்சுட்டு சண்டை போடணும் தானே. சரி, அடித்தது தப்பு, நீங்கள் செய்தது சரியா அப்படின்னு இன்றைக்கி ப்ரொமோவில் கேட்டார். ஸோ ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஒருத்தர் ஹார்ம் பண்ணாலும் சரி, வர்பலாக அவங்கள ஹார்ம் பண்ணாலும் சரி, இல்லை கெஸ்டரில் அதான் ஒரு ஆக்ஷனில் அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணால் எல்லாமே தப்பு தானேங்க. அப்போ அது தப்புன்னா சாஞ்சனா பேசிகிட்டே இருக்கும்போது எழுந்து போனது, அப்புறமா அருண் வந்து பாடி லாங்குவேஜில் இரிட்டேட் பண்ணது, அப்போ அதெல்லாம் கூட தானேங்க தப்பு. ஸோ அதனால் யாரெல்லாம் டாப்பில் வர மாதிரி இருக்கோ, முத்து, அதுக்கப்புறம் வந்து
ரயான், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வர மாதிரி இருக்கணும்னு அவங்களெல்லாம் கொஞ்சம் புட் டவுன் பண்ணுறதுக்கோசரம் ஏதோன்னு சொல்லி அவங்களெல்லாம் பண்ணிவிட்டு யாரெல்லாம் டவுனில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இப்போது ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ தீபக்லாம் பாருங்கள் மேலே அப்பா நல்லா வந்துட்டார் கேப்டன்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லவே இப்போ நம்ம மக்களுக்கு என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் மேலே போயிடும். அதனால் நம்ம தாட்டும் அந்த மாதிரி மாறும் இப்போது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இனிமேல் விஜய் மொத்த கண்டஸ்டன்ஸும் 20ஓ 22ஓ யாராக இருந்தாலும் பேசாமல் அவங்க விஜய் டிவிலேருந்து எல்லாருமே விஜய் டிவிலேருந்து எடுத்து எல்லாரையும் போட்டு அதில் ஃபஸ்ட்டு யார் டைட்டில் வின்னர் கொடுத்திங்கன்னா அவங்களும் போராட வேணாம். ஃபஸ்ட்டு வர வைக்கிறதுக்கோசரம் விஜய் டிவிக்காரங்களை ஃபஸ்ட்டு வர வைக்கணும்னு சொல்லிட்டு தில்லாலங்கடி வேலை பண்ண வேணாம். நம்மளும் ஓட்டு போட்டு தான் அவங்க மாற்றவும் முடியாது. நம்ம யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவங்க வெளில போகிறாங்க. எப்படி இருந்தாலும் வின்னர் டைட்டில் வின்னர் விஜய் டிவிலேருந்து யாராவது ஒருத்தர் தானே. ஸோ அந்த மாதிரியே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேன், அது கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.